ஃப்ரண்ட்வர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட்டு மேட்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு சொன்னாலே இப்போ அடுத்து நடக்கக்கூடிய பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் பற்றி தான் மெயினாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வின் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பிட்ச் வந்து நம்ம செகண்ட் டெஸ்ட் நடக்கக்கூடிய கான்பூரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது டவுட்டு தான். ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சஸ் நம்ம ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ 7 மேட்சஸ் பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. நம்மளை எதிர்த்தான எதிரணி வந்து 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 13 தடவை ட்ரா தான் இருக்குது. ஸோ கான்பூர் பிச்சுனாலே வந்து அது ட்ரா தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம காம்பீர் அவர்கள் வந்து அதை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா பிச்சுன்னு வரும்போது கண்டிப்பாக பிசிசிஐ அண்டு செலக்டர்ஸ் போர்டு இவங்களும் கண்டிப்பாக இவங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சென்னையில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் நம்ம சென்னையில் நம்ம இந்தியா தான் டாமினேட் பண்ணும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ஜட்டு அண்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேருமே வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி. ஸோ அதே ஸ்ட்ரென்த் அதே கான்ஃபிடென்ட்டோட தான் இப்போ செகண்ட் மேட்ச் போயிருக்காங்க. ஆனால் செகண்ட் மேட்ச்சில் அந்த பிளாக் சாயில் பிச்சு பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பவுன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஸ்பின் வந்து அந்தளவுக்கு டேர்ன் இருந்தாலும் கூட பால் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஸோ பேட்டர்ஸ் டைமிங் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக பிச்சை ரெடி பண்ண அந்த கிரவுண்டு பிச் ரிப்போர்ட்டர் சொன்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து ஃபேஸு கண்டிப்பாக ஒத்துழைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவுன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக 3 நாள் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிடலான்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காராம். ஸோ இப்போதைக்கு வந்த தகவல் படி எப்படி பார்த்தாலுமே ஒரு ஃபேஸ் பவுலர் வந்து கம்மியாக தான் இந்தியன் டீம் அதாவது பிளேயிங் 11 இருப்பாங்கன்னு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஃபேஸ் ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் யாரை ட்ராப் பண்ணுவாங்க? ஒரு வேறு பும்ராவை ட்ராப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது டவுட்டு தான். ஸோ பும்ரா வந்து எப்பவுமே பிளேயிங் லெவலில் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீபா அண்டு முகமது சிராஜா இந்த 2 பேரில் யாராக ஒருத்தர் பேரில் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் உள்ளே வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குல்தீப் யாதவ் வந்து நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக தேவைன்னா கண்டிப்பாக குல்தீப் வந்து உள்ளே இருப்பார் அப்படின்னு. ஸோ அக்ஷர் அண்ட் குல்தீப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குல்தீப்புக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் வந்து எந்த பிச்சிலையுமே வந்து டேர்ன் நல்லா வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் அதிகமாக போக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கடுத்தபடியாக பிளேயிங் 11 எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கேஎல் ராகுலுக்கு இடம் இருக்குமா இருக்காதா? என்னை பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுலுக்கு இப்போ தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அப்போ தான் ஆடினார், நல்லா அதிரடி ஆடினார் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ டிக்ளேர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவர் கேமை பார்க்க முடியலன்றது தான் உண்மை. கண்டிப்பாக இந்த மேட்ச் கேஎல் ராகுல் விளையாடணுன்றது தான் என்னோட கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சஃப்ராஸ் கானுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ சஃப்ராஸ் கான்றது வேறு, கேஎல் ராகுல்ன்றது வேறு. ஸோ நம்ம இருக்கிற இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து கேஎல் ராகுல் ஆள் தான் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு தேவைன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அவரோட பொட்டன்ஷியல் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரஹானேவுக்குலாம் நிறையா வாய்ப்பு கொடுத்து தான் வந்து இப்போது பத்ரியானா கூட பேசிகிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஸோ அவரோட யூடியூப் சேனலில் பேசும்போது நிறைய விஷயம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ ரஹானேவுக்கு நீங்கள் வந்து 15-20 தடவை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, கேஎல் ராகுலுக்கு நீங்கள் என்ன 2வது தடவை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் கரெக்டு தான். ஸோ ரஹானேக்கு நம்ம அவ்வளோ வாய்ப்பு கொடுக்கும்போது கேஎல் ராகுலுக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? அப்படி தான் இப்போ எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ ரஹானேன்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே ஞாபகத்துக்கு வரும். எஸ், நம்ம ராணி கப். ஸோ ராணி கோப்புன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ருத்ராஜ் தலைமையில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் தலைமையில் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த ஸ்குவாடில் வந்து நம்ம புஜாராவையே சேர்க்கலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் நடக்கக்கூடிய எந்த போட்டிகள்லையுமே அவர் பேர் வந்து இடம்பெறதே இல்லை. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்தியா வந்து நிறைய டெஸ்ட்டில் விளையாட போகுது. அதிலும் குறிப்பாக வெளிநாடுகள் நடக்கக்கூடிய டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரியில் நடக்கும்போது புஜாரா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை கண்டிப்பாக டீமில் இருக்கணும் அப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் பீரியடாக வந்து புஜாராவுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்றதா உண்மை. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரஞ்சிக்கு வந்து டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து அவரோட நேம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. துலீப் ட்ராஃபிலையும் அவருக்கு இடம் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கிடைக்கும் பார்த்தாங்க, அதுலேயும் வந்து அவர் கிடைக்கல. அதுலேயும் குறிப்பாக புஜாரா மட்டும் இல்லாமல் ரஹானே அவர்களையும் வந்து இந்தியன் டீம் வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மும்பைக்கு வந்து அவர் தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறது. ஆக்சுவலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம எப்படி ருத்ராஜ் கேப்டனோ அதே மாதிரி அதை எதிர்த்து ஆடக்கூடிய
மும்பைக்கு வந்து ரஹானே தான் கேப்டன், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதற்கு அடுத்து அவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது அப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கும் வந்து பிசிசிஐ தலைமையிலேருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு தான் உண்மை. ஸோ இதுதான் வந்து அவர் ஆடக்கூடிய கடைசி மேட்சாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உள்ளூர் போட்டிகளை விளையாடுறதுல இதுதான் கடைசியாக இருக்கும். ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டாருக்கு மட்டும் தான் வாய்ப்பு. ஸோ புஜாரா வந்து ஆல்ரெடி வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. இனிமேல் ரஹானேவும் அடுத்த வந்து அந்த ஸ்டேஜில் வந்துடுவார். ஸோ அதற்கடுத்து ஃபுல்லாக யங்ஸ்டாரை மட்டும் தான் ஆள போகிறாங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு யங்ஸ்டார் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கண்டிப்பாக வேணுமான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போது விராட் கோலி அவரோட நேம் வந்து டெல்லி ரஞ்சியில் வந்து அவர் பேர் வந்து இடம் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு நடக்குதுன்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ 2012 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ கடைசியாக அவர் விளாண்டது டெல்லிக்காக விளாண்டது. இப்போ வந்து திரும்ப வந்து டெல்லி அணிக்காக வந்து அவர் விளாட்றாரு, அவர் நேம் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நேம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அவங்களோட பர்மிஷன் எல்லாம் போட முடியாது, இருந்தாலும் நேம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நேம் கொடுத்தாலுமே வந்து டெஸ்ட் சீரிஸ் அதிகமாக நம்ம இந்தியாவுக்காக அவர் விளாட போகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் போய் விளாடுவாரான்னா கண்டிப்பாக அது டவுட்டு தான். ஸோ ஃப்ரீயாக இருக்குது, ஷெட்யூல் இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து அவருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து விளையாடும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு வீரருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக உங்களோட கருத்துன்னு அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கடுத்தப்பட இப்போ வந்து அக்ஷா போக்லே வந்து குதிச்சு இழந்திருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆஸ் யூஷுவல் அவர் எப்படி பேசணும் ஓப்பனாக வந்து பேசிடுவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான் டேரெக்டாகவே பேசிட்டார். ஸோ அஸ்வினை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டுருக்காங்க. அவர் சொல்லலை, இருந்தாலும் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெவலும் சரி, ரெண்டாவது துலீப் ட்ராஃபி அண்டு நம்ம புஜ்ஜிபாபு டோர்னமெண்ட், இந்த மாதிரி நிறையா டோர்னமெண்ட் வந்து நடந்து தான் இருக்குது. ஆனால் எதுலேயுமே வந்து அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. ஸோ அதுதான் அவங்களோட பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைன்னு தான் கண்டிப்பாக தோணுது. ஸோ ரிஷப் பண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம துலீப் ட்ராஃபியில் வந்து அவர் வந்து அப்போ தான் விளையாட ஆரம்பித்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் திணறினா கூட அடுத்து வந்து அவர் கம்பேக் கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து அவர் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து செஞ்சுரி போகிறக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. நம்ம லாஸ்ட் வீடியோ கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதன் மூலமாக அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர் எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளூர் போட்டியிலும் கண்டிப்பாக விளையாடணும்னு தான் அவர் வந்து முன்னிறுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் வந்து எல்லாராலும் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பேச போகிறது நம்ம அஸ்வின் அண்ணா பற்றி மட்டும் தான். ஸோ அஸ்வின் அண்ணா சொன்னால் நிறையா பேருக்கு வந்து தெரியும், வேறு லெவலில் கம்பேக் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது அவர் 37 தடவை வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதன் மூலமாக ஷேன் வார்னேயோட அந்த சாதனை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு தான் கண்டிப்பாக சொல்லணும். இன்னும் ஒரு தடவை வந்து 38வது தடவை நினைக்கிறேன். ஸோ 5 விக்கெட் எடுத்தாருன்னா அவர் தான் வந்து புது ரெக்கார்ட் பண்ணுவார்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அது எந்த மேட்சாக இருக்கும் தான் நம்ம எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறையா டெஸ்ட் போட்டிகள் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து அஸ்வின் வந்து இந்த ரெக்கார்டு படைப்பாருன்னு இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துன்னு அதே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போது வேர்ல்டு டெஸ்ட்டு தரவரிசை வந்திருக்கு. ஸோ டெஸ்ட் தரவரிசை அப்படின்னு சொன்னோன்னா அதில் நம்ம விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருமே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தான் உண்மை. ஸோ நம்ம விராட் கோலி வந்து 12வது இடத்துலையும் ரோஹித் சர்மா வந்து 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம ஜெய்ஸ்வால் வந்து 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கார். ஸோ இதன் மூலமாக வந்து அவரோட கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம பவுலிங் வரும்போது நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்டு ஜடேஜா இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஒன் டே அண்டு T20லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேலேயும் வந்து இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அண்டு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸில் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் 2020 எடுத்தால் மட்டும்தான் 2020ல் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்தியன் பிளேயர்ஸ் இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒன் டேயில் கூட நம்ம கில் அவர் வந்து முன்னாடி தான் இருக்கார். நம்ம 2020ல் வந்து டாப் 10ல் இருக்கிற பேட்ஸ்மேன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ நம்ம ஸ்கை வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். ஜெய்ஸ்வால் வந்து திரும்பவும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 8வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு வந்து இப்போ ருத்ராஜ் தள்ளப்பட்டிருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவர் டாப் 5ல் வருவார்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதே மாதிரி கில் கூட ஒன் டேயில் வந்து டாப் 5ல் தான் இருக்கார். ஸோ ருத்ராஜுக்கு நம்ம எல்லோரும் சொல்ல விஷயங்கள், ஸோ ஒன் டே அண்ட் டெஸ்ட்டில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் கண்டிப்பாக மறந்துட முடியாது. ஸோ அவருக்கும் வந்து கூடிய சீக்கிரம் டெஸ்ட்டில் இந்தியா சார்பாக ஒரு நிரந்தரமான இடம் இருக்குன்றத எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி ஒரு புஜாரா ரஹானா பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோமோ, ஸோ ஃபியூச்சர் இந்தியாவுக்கு ஸோ அவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஒரு தூண் கண்டிப்பாக வேணும்னு தான் நான் இப்போவும் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது குறைகள் தான் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியா விளையாடக்கூடிய அந்த நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம ஹர்திக் பாண்டியாவோட இன்னும் நிறையா பேர் வந்து சர்ப்ரைஸாக வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து கொடுக்க நான் காத்துட்ருக்கேன். இத்தோட இந்த வீடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுது சண்முகம்.